மந்திர பேனா. ஒரு நாள் அரவிந்த் என்னும் 10 வயது சிறுவன் புத்தகத்துக்காக தனது பள்ளி நூலகத்திற்குச் சென்றான். அங்கு பழைய அலமாரியின் மூலைக்குள் ஒரு பித்துப்போன பென் கிடைத்தது. அந்த பேனாவை எடுத்து நோக்கியவுடன் அது ஒளிர்ந்தது. இது மந்திர பேனா போல இருக்கு என்று அரவிந்த் சிரித்தான். ஆனாலும் சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் குறிப்பேட்டில் எழுதி பார்ப்பான். அவன் எழுதியது: ஒரு சிங்கம் என் முன் வந்து நடனம் ஆடட்டும். அடுத்த நிமிடம் ஒரு குட்டி சிங்கம் உண்மையிலேயே அவன் முன் வந்து நின்று நகைச்சுவையாக நடனம் ஆடத் தொடங்கியது. அரவிந்த் ஆச்சரியத்தில் வாயைத் திறந்தான். அந்த பேனா கொண்டு அவன் எதையும் எழுதினால் அது உண்மையாக மாறும் என்று அவன் புரிந்து கொண்டான். அதன்பின் அவன் எழுதியது: ஒரு ஐஸ்கிரீம் மலை எனக்கு. பதும். அரவிந்த் முன் ஐஸ்கிரீம் மலை வந்தது. அவன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாடினான். ஆனால் ஒரு நாள் அவன் கவனக்குறைவால் எழுதியது: பள்ளி நாளை இருக்கவே கூடாது. அடுத்த நாள் பள்ளி காணவே இல்லை. மாணவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் ஆசிரியர்கள் கவலையில் மூழ்கினர். பள்ளி ஏன் இல்லை என்று யாருக்கும் புரியவில்லை. அரவிந்த் தன் தவறை உணர்ந்தான். மந்திர பேனா, தயவு செய்து பள்ளியை மீண்டும் கொண்டு வா என்று எழுதியதும் பள்ளி பழையபடி வந்தது. அதன்பின் அரவிந்த் அந்த பேனாவை ஒரு பெட்டியில் போட்டு அதற்காக ஒரு குறிப்பும் எழுதினான். இந்த பேனாவை நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அந்த நாள் முதல் அரவிந்த் உண்மையான அற்புதம் என்பது அறிவும் நற்பண்பும் தான் என்பதை புரிந்து கொண்டான்.